திட்டமிட்டால் வெற்றி. பிளான் தென் வின். வணக்கம், நான் சௌமியா. நாம் ஒரு இலக்கை மேற்கொள்ளும் போது சரிவர திட்டமிட்டு நாம் அந்த செயலை செய்யும் போது நமக்கு வெற்றி கிடைக்கும். திட்டமிட்டால் வெற்றி நிச்சயம். நாம் ஒரு செயலை அவசரமாக நம்ம செய்வதற்கு மாறாக அந்த அவசரமாக நம்ம செய்யும் போது அந்த என்ன நிகழும் அப்படின்னா, அந்த செயலில் சின்ன பிழைகள் அல்லது தவறுகள் ஏற்படும். இப்படி ஏற்படக்கூடிய சின்ன தவறுகள் நம்ம ஆரம்பத்தில் சரிவர கண்காணிக்காமல் விட்டுடுவோம். ஏன்னா அவசரமாக அந்த செயலை முடித்தால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை இருக்கும். ஏன் நம்ம அவசரமாக ஒரு செயலை செய்வோம் அப்படின்னா, நம்ம காலம் தள்ளி போட்டு தான் அந்த செயலை நம்ம மேற்கொள்ளக்கூடிய காரணத்தினால தான் நம்ம அதை அவசரமாக முடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு செயல் அது இலக்கு என்னவா இருந்தாலும் அதற்கு கால வரையறை இருக்கும், கால நிர்ணயம் இருக்கும், காலக்கெடுவும் இருக்கும். அப்போது அந்த நேரங்களில் நம்ம அந்த செயலை மேற்கொள்ள நமக்கு போதுமான அளவு கட்டாயம் கிடைக்கும். ஆனால் அந்த நேரத்தை நாம் செலவழித்திருப்போம் ஏதாவது ஒரு வகையில். அதன் பொருட்டு நாம் அவசரமாக வேகமாக அந்த செயலை முடித்து விடலாம் என்று நாம் நினைத்து கொண்டு அந்த செயலை செய்வதனால் எண்ணற்ற பிழைகள் ஏற்படுத்தி மிக பெரும் சிக்கலை நாம் செய்வதற்கு மேற்கொள்வதற்கு ஏதுவான சூழல் ஏற்படும். அதன் பொருட்டு இதை தவிர்க்க வேண்டும் என்று நாம் முயற்சித்தால் நாம் சரிவர திட்டமிடலை மேற்கொள்ளணும். ஒரு செயல் அது எம்மாதிரியான செயல், அந்த செயலை மேற்கொள்வதற்கு என்னென்னவெல்லாம் வேணும், இதையெல்லாம் முன்கூட்டியே நம்ம சிந்திக்கணும். இதற்கான விஷயம் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கா? அப்போது இந்த செயலை நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த இலக்கை மேற்கொள்வதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றது, அத்தனை வழிமுறைகளையும் நம்ம பின்பற்றுகிறோமா, இதில் எந்த வழிமுறை சிறந்து விளங்கும், இதை எல்லாமே நாம் கருத்தில் கொண்டு ஆராய்ந்து நாம் அந்த விஷயத்தை மேற்கொள்ளணும். அதற்கு சிறிது நேரம் பிடிக்கும், அந்த காலம் எடுக்கும். அந்த காலம் எடுத்தாலும் பரவாயில்லை, அந்த விஷயத்தை நாம் சரிவர திட்டமிட்டு விட்டோம் என்றால், அதுவும் ஆரம்பத்திலே நம்மளால் அந்த சரிவர திட்டமிடக்கூடிய ஒரு தருணம் நாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த செயல்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் சிந்திக்க முடியும். அப்போ சிந்தித்து செயல்படக்கூடிய மனநிலை நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய தருணத்தில் நாம் ஒரு குறைந்த காலகட்டத்திலேயே நம்ம அந்த இலக்கை துரிதமாக வேகமாக அந்த செயலை மேற்கொள்ள முடியும். அவசரமாக அந்த செயலை மேற்கொள்வதை காட்டிலும் நாம் சரிவர சிந்தித்து திட்டமிட்டு செயலை மேற்கொள்வது தான் நலம். அதன் மூலமாக நாம் அந்த செயலில் என்னென்ன விஷயங்களை மேற்கொண்டால் நம்ம எளிதாக அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு திட்டம் இருக்கும். அந்த திட்டம் தான் அடுத்து என்ன செய்யணும், அதை என்ன மாதிரியான விஷயங்கள் மூலமாக நம்மளால் மேற்கொள்ளணும். திடீரென்று அதை செயலை மேற்கொள்ளக்கூடிய ஒரு தருணத்தில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் கூட அந்த இடையூறை கடந்து செல்வதற்கு நாம் எந்த மாதிரியான வேலைகளை நம்ம மேற்கொள்ள வேண்டும், அதற்கு கடந்து நம்ம செய்யணும் அப்படின்னா அதை எந்த வகையில் நம்மளால் பின்பற்ற முடியும். இதற்கான திட்டமிடல் அவசியம். அந்த திட்டமிடல் தான் நம்மளை எளிதாக அதுவும் குறைந்த காலகட்டத்திலேயே ஒரு நேர்த்தியாக அந்த செயலை சரிவர குறித்த நேரத்துக்குள்ள நம்மளால் முடிக்கக்கூடிய தன்மையை நமக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒன்று திட்டமிடல் என்பது. அது நமக்கு சரிவர வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த செயலை நாம் மேற்கொள்வதன் பொருட்டு. அதனால் பதறாத காரியம் சிதறாது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவசரமாக நம்ம ஒரு செயலை செய்யும் போது நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு பதற்றம், படபடப்பு, அந்த செயலை செய்திட வேண்டும் என்ற ஒரு கட்டாயத்தை தான் நமக்கு ஏற்படுத்தும். அது ஒரு அழுத்தத்தையும் நமக்கு ஏற்படுத்தும். அந்த அழுத்தம் இல்லாமல் நம்ம ஒரு செயலை செய்யும் போது நமக்கு எளிதாக அந்த செயலில் என்ன நிகழும், எந்த மாதிரியான நிகழ்வு ஏற்பட்டால் நம்ம அடுத்து அதை வெற்றிகரமாக அடைய முடியும் என்ற ஒரு சிந்தனையை நம்ம ஏற்படுத்தி கொள்ள முடியும். அந்த அழுத்தத்தை குறைப்பதற்கு நாம் திட்டமிடல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதனால் ஒரு பதற்றம், படபடப்பு இந்த மாதிரியான ஒரு சூழலில் நாம் ஒரு செயலை மேற்கொள்வதை காட்டிலும் ஒரு அமைதியான ஒரு சூழலில் நாம் சரியாக சிந்தித்து அந்த செயலை மேற்கொள்வது நலம் என்பதையும் இந்த ஒரு பழமொழி குறிப்பால் உணர்த்துகின்றது. அதாவது ஜப்பானிய பழமொழி என்ன சொல்கின்றது அப்படின்னா, அவசரமான சுற்றிச்சல் என்ற ஒரு விஷயத்தை உணர்த்துகின்றது. நாம் உதாரணமாக நம்ம இந்த மாதிரி நம்ம கருத்தில் கொள்ளலாம். ஒரு ABC அப்படின்னு ஒரு 3 பாதை இருக்கிறதா நீங்கள் நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக இந்த A மற்றும் C இந்த 2 பாதையுமே ஒரு நிறைய சுற்றுகள் கொண்ட பாதை. இந்த 3 பாதைகளுமே கிட்டத்தட்ட ஒரே நேரத்தை தான் கொண்டதாக இருக்கும். அந்த பாதைகளை கடந்து அந்த இலக்கை அடைவதற்கு 3 பாதைகளும் ஒரே மாதிரி
ஒரே மாதிரி கிடையாது. மூன்றுமே வெவ்வேறு விதமான வேற்று வடிவமைக்கப்பட்ட பாதைகள். அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த பி என்ற பாதை மட்டும் பார்த்தீங்கன்னா நேராக இருக்குது. அந்த பாதையில் நம்ம இந்த இடத்துல நின்றுருக்கோம் அப்படின்னா தொலைவில் வந்து அந்த இலக்கு வந்து வைக்கப்பட்டிருக்கு. அந்த இலக்கை வந்து நம்ம இந்த இடத்துல நின்றுக்கிட்டு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த இலக்கு என்னவா இருக்குது அப்படிங்கிறத நம்மளால் எளிதாக பார்க்க முடியும். அப்படி பார்க்கக்கூடிய ஒரு தருணத்தில் நமக்கு அது வந்து விசிபிளாக இருக்குது. ஆனால் ஏவாகட்டும் அந்த சி ஆகட்டும் அவங்க நிற்கக்கூடிய அந்த பாதை வந்து முடிவு எங்கே இருக்குது அப்படிங்கிறத அவர்களால் கண்டறிய முடியாது. ஏன்னா அது நிறைய சுற்றி அந்த பாதை வந்து இருக்குது. நிறைய வளைந்து நெளிந்து போகக்கூடிய ஒரு பாதைகளாக இருக்குது. அப்போது அந்த பாதையில் பயணிக்கக்கூடிய நபரோடைய மனநிலை வந்து எப்படி இருக்கும்? இந்த நடுவில் இருக்கக்கூடிய பி, இந்த பி என்ற நபர் வந்து அந்த இலக்கை வந்து அவரால் நேராக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்து இருக்குது. அப்போ அந்த நபருக்கு வந்து அங்கே வந்து என்ன நிகழும்? அந்த நபர் அந்த விஷயத்தை வந்து நம்ம பொறுமையாக வந்து போய்க்கலாம். ஏன்னா நம்ம பார்க்குற ஒரு விசிபிள் ஆகக்கூடிய ஒரு தூரத்தில் தான் வந்து அவருடைய இலக்கு இருக்கு. அப்படிங்கிற அந்த நினைப்பில் வந்து அவர் என்னவா செய்வார் அப்படின்னா, சரி பொறுமையாக நம்ம வந்து அந்த இடத்த வந்து போய் பார்த்தா போதும், அதான் தூரத்தில் இருக்குல்ல நம்ம பார்த்துட்டோம்ல, நம்ம மெதுவாக வந்து நடந்து அந்த இடத்துக்கு போனால் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலை அவருக்கு இருக்கும். ஆனால் அந்த ஏ மற்றும் பி, அந்த ஏ மற்றும் சி இந்த இருவரும் என்ன மனநிலையில் இருப்பாங்க அப்படின்னா, எப்படியாவது நம்ம அந்த இடத்தோட முடிவு அந்த இடம் அந்த பாதை முடியக்கூடிய இடத்த வந்து அவர்கள் வந்து அடைந்தாக வேண்டும் என்ற கட்டாயம் வந்து அவர்களுக்கு இருக்காது. ஆனாலும் குறித்த கால வரையறை 2 மணி நேரம். அந்த 2 மணி நேரத்தில் அந்த பாதையோட முடிவை வந்து அவர்கள் வந்து கண்டறிய வேண்டும். அதற்காக அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா மெதுவாக அப்படியே நடந்துகிட்டே போயிட்டே இருப்பாங்க. அப்படி போகக்கூடிய ஒரு சூழலில் வந்து அவர்கள் வந்து எளிதாக அந்த இலக்கை வந்து அடைய முடியும். ஆனால் நடுவில் அந்த பாதை வந்து எளிதாக தென்படக்கூடிய தன்மையில் அமைந்திருக்கக்கூடிய நபர் சற்று ஓய்வெடுக்கக்கூடிய மனநிலைக்கு போகலாம். அப்படி ஓய்வெடுக்கக்கூடிய மனநிலையில் திடீரென்ற அந்த நபர் வந்து 1 மணி நேரத்தை கழித்து விட்டு மீதி 1 மணி நேரத்தில் அந்த நபரால் 2 மணி நேரம் செலவழித்து நடக்கக்கூடிய ஒரு பாதையை அந்த நபர் நடக்கணும் அப்படின்னா அந்த பாதையில் 1 மணி நேரத்தில் அந்த நபர் வேகமாக ஓடித்தான் வந்து என்ன செய்ய முடியும்? அந்த இலக்கை வந்து அவரால் அடைய முடியும். ஆனால் அந்த ஏ ஆகட்டும் சி ஆகட்டும் இவங்க 2 பேருக்கும் அந்த முடிவு வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அந்த இடத்தை அடைவதற்கு 2 மணி நேரம் எடுக்கும் என்பது மட்டும் அவர்களுக்கு தீர்மானமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த 2 பேரும் என்ன செய்வாங்க? ஏ தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பார், அதே மாதிரி சியும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருப்பாங்க. இவர்கள் நடக்கக்கூடிய நிகழ்வும் சற்று பொறுமையாகவே நடந்து கொண்டே இருப்பாங்க. அப்படி நடக்கக்கூடிய இடத்துல அவங்க ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர்களால் முதல் 1 மணி நேரத்துலேயோ அல்லது 1.5 மணி நேரத்துக்குள்ளேயே அந்த பாதையோட முடிவை வந்து அவர்களால் சென்றடைய முடியும். இப்போது நடுவில் அந்த சரிவர அந்த எளிதாக தென்படக்கூடிய நபர் என்ன செய்திருப்பார்? சற்று ஓய்வெடுத்து கொண்டிருப்பார். அந்த ஓய்வெடுத்து 1 மணி நேரம் வந்து அவர் செலவழித்து விட்டு திடீரென்று வேகமாக ஓடும்போது அந்த நபர் வந்து கீழே தவறிவிடலாம் அல்லது காயங்கள் ஏற்படலாம். இந்த மாதிரி பல்வேறு நிலைகளுக்கு வந்து அந்த பி என்ற நபர் உட்படுத்தப்படலாம். அதனால் ஆரம்பத்திலே வந்து ஒரு கொடுக்கப்படக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நாம் சரிவர வந்து மேற்கொண்டோம் என்றால் நமக்குத்தான் நேரம் வந்து மிச்சம் மீதி வந்து இருக்குமே தவிர அந்த 2 மணி நேரத்தையுமே நம்ம பயன்படுத்துவோமா அப்படிங்கிறது கிடையாது. கடைசியாக அந்த 1 மணி நேரத்தில் நாம் திறம்பட இயங்குவதற்கு மாறாக முதல்லையே வந்து நம்ம திறம்பட இயங்குவோம் என்றால் நமக்கு நேரம் மீதி. அப்போ நேரத்தை வந்து நம்ம மீதமாக்குவதற்கு நமக்கு அந்த நேரத்தை வந்து பயனுள்ள வகையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்றால் நாம் தான் சரிவர திட்டமிடணும். அப்போ சரிவர திட்டமிட்ட நபர்னால் அந்த நேரத்தை வந்து பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்ள முடியும். அதனால் நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்தி கொள்வதற்கு நாம் தான் திட்டமிடணும். அவசரமாக ஒரு வேலையை செய்வதற்கு மாறாக நீங்கள் இப்படி ஒரு சிந்தித்து பாருங்க. ஒரு வேலையை நம்ம ஒரு சுற்றுப்பாதையில் வந்து நம்ம போவோம் அப்படின்னா நம்ம அதற்கு வந்து நம்ம முன்கூட்டியே தயாராகி அந்த நேரத்துக்கு வந்து நம்ம சென்றுட வேண்டும். இப்போது ஒரு 7 மணிக்கு நம்ம புறப்படுறோம் அப்படிங்கிறதுக்கு மாறாக ஒரு 6 மணிக்கு புறப்பட்டோம் அப்படின்னா அந்த இடத்த வந்து நம்ம சுற்றக்கூடிய ஒரு சூழல் வந்து ஏற்படக்கூடிய ஒரு நேரம் வரும்போது கூட நம்மளால் எளிதில் வந்து அந்த இடத்த வந்து அடைய முடியும். அதற்கான சந்தர்ப்பங்கள் வந்து நமக்கு 1 மணி நேரம் கூடுதலாகவே இருக்குது. அப்போது நம்ம முன்கூட்டியே அந்த இடத்திற்கு பொறுமையாக போக முடியும். நடுவில் அந்த சாலையில் திடீரென்று என்ன வேண்டுமானாலும் ஒரு சாலை பழுதடைந்திருக்கலாம் அல்லது அந்த சாலைக்கு மாற்றுப்பாதை வந்து அவர்கள் ஏற்படுத்தியிருக்கலாம். அந்த மாற்றுப்பாதையில் நம்ம பயணிக்கும் போது
அது மிகுந்த தூரம் கொண்டதாக கூட இருக்கலாம். இந்த மாதிரி பல்வேறு நிகழ்வுகள் ஏற்படும். அப்போ அந்த பல்வேறு நிகழ்வுகளையும் எல்லாவற்றையுமே நம்ம கருத்தில் கொண்டு தான் நம்ம ஒரு பயணிக்கக்கூடிய பாதைக்கே வந்து இவ்வளவு விஷயம் இருக்குன்னா, நம்ம செய்யக்கூடிய ஒரு செயல், நம்ம மேற்கொள்ளக்கூடிய ஒரு இலக்கை, இது எல்லாமே வந்து இதை வைத்து தான் நம்ம திட்டமிட்டு தான் நம்ம இயங்க வேண்டிய சூழல் வந்து இருக்கு. அப்போ இவை அனைத்தும் நம் கருத்தில் கொண்டு முன்கூட்டி திட்டமிடல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அப்போ பொறுமை என்பதும் அவசியம். நிதானித்து செயல்பட வேண்டும். இந்த நிதானித்து செயல்படுவதற்கு நாம் தான் நேரத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த ஜப்பானிய பழமொழியோட கருத்து என்ன அப்படின்னா, அவசரமான சுற்றுப்பாதை மேற்கோள், அதாவது சுற்றி செல்லக்கூடிய தன்மையை வளர்த்துக்கொள் அப்படிங்கிறாங்க. அதற்கு முன்கூட்டியே நாம் தயாராக வேண்டும். கூடுதலாக நேரத்தை வந்து ஒதுக்கக்கூடிய கட்டாயத்தை நாம் முன்கூட்டி எடுத்துக்கொள்வது நலம். பின்னராக நாம் அந்த நேரத்தை வந்து எடுக்கும்போது கால வரையறைக்குள்ளே நாம் அந்த நேரத்தை குறித்த நேரத்தில் தீர்மானித்தபடி நாம் வந்து இலக்கை வந்து முடிக்க முடியாது. ஆனால் அதுவே முன்கூட்டியே நம்ம திட்டமிடும் போது நம்மளால் அந்த குறித்த நேரத்துக்குள்ளேயே அந்த வேலையை செய்து முடித்து விட முடியும். அதுவும் நேர்த்தியாக கூட. இன்னைக்கு நம்ம அவசரமாக ஒரு வேலையை செய்வதற்கு மாறாக அந்த வேலையை துரிதமாக செய்ய ஏன் திட்டமிடல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அந்த திட்டமிடல் நமக்கு வெற்றியை வந்து எப்படி எந்த வகையில் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற கருத்தை நாம் பார்த்தோம். இன்னும் சரியாக ஒரு சிறு குறிப்பாக இது வந்து ஒரு எளிதாக சொல்ல போனால், ஒரு மரம் வெட்டக்கூடிய நபர் அந்த மரத்தை வெட்டுவதற்கு அவர் பயன்படுத்தக்கூடிய அந்த ஆயுதத்தை வந்து கூர்மையாக வைத்திருந்தால் மட்டுமே அந்த மரத்தை அவரால் எளிதாக வெட்டிட முடியும். ஆனால் அந்த மரத்தின் வெட்ட அந்த ஆயுதத்தை கூர்மையாக்காமல் மாறாக அந்த மரத்தை வெட்டி கொண்டே இருந்தால் அந்த நபர் எவ்வளவு நேரம் கழித்து அந்த மரத்தை வெட்டுவார்? அப்போது ஒரு மரம் வெட்டுவதற்கு கூட ஒரு ஆயுதத்தை வந்து கூர்மையாக வைத்திருக்க வேண்டும் என்றால் நாம் செய்யக்கூடிய ஒரு செயல் என்னவாக இருக்கும், அந்த செயல் எம்மாதிரியான செயல் என்பதை எல்லாமே வந்து கருத்தில் கொண்டு திட்டமிடல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அது நமக்கு வெற்றிக்கான வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போ தான் அடுத்து அப்லோட் செய்யக்கூடிய வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சௌமியா அண்ட் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.